ஹாய் நண்பா! எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹேப்பியா இருங்க நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் அதாவது சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இருக்கும். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் விசேஷம், எங்கேயாவது போறப்ப இருக்கட்டும், இல்லாட்டி வேற எங்கேயாவது கடைகளுக்கு போகும்போதா இருக்கட்டும், இந்த கார்ஸை பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு ஆசை. அது கார்ஸாக இருக்கட்டும், இந்த ஜேசிபி, பெரிய பெரிய லாரி வெஹிக்கிளு, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கார் இதெல்லாம் ஆசை. அப்படியே எப்பயாச்சும் ஒருக்கா வாங்கி குடுத்துருவாங்க எங்க வீட்ல. வாங்கி குடுத்தாலுமே என்ன பண்ணுவேன்னா, அத வந்து இந்த ரோட்ல ஓட்டுறது, மண்ணுல ஓட்டுறதுலாம் ஓட்டவே மாட்டேன். அத பார்த்து, பார்த்து பொத்தி, பொத்தி வச்சு அப்பப்போ எடுப்பேன். கையில வச்சிருப்பேன். சும்மா தரையில, இல்ல மெத்த மேல வச்சு ஓட்டி பார்த்துட்டு, திருப்பி பத்திரமா எடுத்து மேல வச்சுருவேன். ஸோ இந்த மாரியே பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன முக்காவாசி விளையாட்டு ஜாமான சேர்த்து, 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 சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் 10த் எக்ஸாம்லயும் என்னமோ ஒழுங்கா படிக்கல அப்படின்றப்ப, வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பசங்க, அந்த சின்ன பசங்கலாம் விளையாட வருவாங்கல்ல, சும்மா 2 வயசு, 3 வயசு பசங்கலாம் அந்த கார்ஸ் அதெல்லாம் நான் சேர்த்தத பார்த்து அழுவாங்க. உடனே எங்க அம்மா எடுத்து, எடுத்து குடுத்து விட்ருவாங்க. ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அன்றைக்கி நேரத்தில். அதுக்கப்புறம் காலேஜ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாங்கணும்னு தோணுனாலும், அந்நியாரம் அந்த காருக்கு போய் அவ்வளோ காசு செலவழிச்சு வாங்கணுமான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் இப்போ படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் அக்கா பசங்க வேறு இருக்காங்க. அவனுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கணுன்ற பேரில் எனக்கு பிடிச்ச கார்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையை பூர்த்தி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி மினியேச்சர் கார்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ரியல் டைமாக பார்க்குற கார்கள் வேற, அதுலேயே மினியேச்சர் ரியலிஸ்டிக்காக மினியேச்சர்லாம் இருக்கும். அது வந்து ஹாட் வீல்ஸில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பக்காவா இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஹாட் வீல்ஸ் கார்லாம் கலெக்ட் பண்ணி, பேக்ரவுண்டில் ஒரு ரேக்கில் வச்சு கலெக்ட் பண்ணணும்னு ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன்லாம் 75 காரு. முதல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இருப்பான். என்னோட 32 என்னமோ வச்சிருந்தேன். இப்போ வந்து நான் இந்த இதுக்கு வாங்கிட்டு சொல்லிட்டேன், எவ்வளோடா சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், அண்ணே 74 போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். 75 அப்படின்றியா? அதாவது இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் ரேர் பீஸ்லாம் இருக்குது. எல்லாம் ஆன்லைனில் பிட்டிங்லாம் விடுவாங்க. சில ஆயிரங்கள், சில லட்சங்கள்லாம் கொடுத்து வாங்குறதுக்கு இருக்குது. ஏன்னா, இப்போ இதுவே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 250க்கு 20 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உலகத்திலே மொத்தம் இந்த கார் வந்து 250 தான் இருக்குது. அதில் என்கிட்ட இருக்கிறது வந்து 20வது கார். ஸோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் எடிஷன்னா ஸ்பெஷல் எடிஷன் இருக்கும். 2025 எடிஷன்னா 2025ன்னு போட்டிருப்பாங்க. இதிலே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எடிஷன்லாம் அது தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வர ஃபேமஸான மூவிஸு அதில் யூஸ் பண்ண காரோடைய எடிஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ஈவி வெஹிக்கிள்ஸ், டெஸ்லா வெஹிக்கிள்ஸு நிறையா விதமான அப்புறம் கார்ட்டூனில் பார்க்குற அனிமேட்டட் கார் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வேற்றிருக்கிற கார் மாதிரிலாம் இருக்கும். ஈவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து மினியேச்சர் சைஸ். இது வந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோகேஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே பிக் சைஸ் வச்சுருக்காங்க. ட்ராக் ரேஸ் விட்ற மாதிரி அதோட இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000, 6000 இருக்கும். அந்த சர்க்கிள் மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்கும். இது வந்து மோட்டரைஸ்லாம் கிடையாது. பார்க்க ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ இது வந்து இப்போ தான் நான் கலெக்ட் பண்ண வச்சுருக்கேன். நான் வாங்கின மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்டில் பார்க்கோவோ சம்திங். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா, க்யூட்டாக, சின்னதாக பிடிச்சிருந்துச்சு. இருங்க இப்படி காட்டுறேன். எனக்கு அதனாலேயே வாங்கிட்டேன். ஸோ இதோட வீடியோலாம் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஹாட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி நல்லாயிருக்கும். மெட்டல் பில்டில் பண்ணியிருப்பாங்க. டப்பு டப்புன்னு மற்ற இது மாதிரி ரோட் சைடு வாங்குற மாதிரிலாம் ஈஸியாக உடஞ்சிராது. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலிங் இதில் முக்கியமே அதுதான். டீட்டெயிலிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அந்த வீல் அலாய் வீலாக இருக்கட்டும், உள்ள அந்த சாக்கப்ஸருக்கு வந்து இது கொடுத்தது, கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இதில் வந்து ஹாட் வீல்ஸ் அந்த சீரியல் நம்பர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பாங்க. சில வெஹிக்கிள்ஸில் வந்து டோரே நம்மளால் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். கையில் ஹோல்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தூரத்துலேருந்து வச்சு ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஒன்று. நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆவேன். இன்னும் அந்த ரிமோட் கார் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ரிமோட் காராக இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் அந்த பிக் வீல் மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்ல பெரிய டயர் வச்சு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் யாராச்சும் ஹாட் வீல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் எத்தனை கார் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த ரிமோட் கார் ஆசைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இது பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பெரிய வீடியோ வேணாம். இது வந்து இப்போ என்னோட ஆசையை நான் சொல்கிறதுக்காண்டி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தடுத்து ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் வாங்கினா ஷார்ட்ஸாக நான் போடவா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து மாதத்துக்கு ஒரு ஹாட் வீல்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய பிளான். அதுக்கு மேலே வாங்கினேன்னா வீட்டில் என்னை செருப்பால் அடிப்பாங்க. இதோட ரேட் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். அமேசானில் இதே கார் ஃபோர்டோட கார் வந்து இருக்குது. இது வந்து 400 சில்லறையோ என்னமோ போட்டிருந்தாங்க. நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன்.
ரூ. 175 வாங்கினேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்களா? ஹாட் வீல்ஸோட வரலாறு என்ன? அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த கார் எப்படி இருக்குது? க்யூட்டாக இருக்கா? அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க்யூ பை. அதை இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இழுத்து விட்டா ஓடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் ஒரு ஷோகேஸ் கார் தான். சும்மா கையை வச்சு இங்கிட்டு எங்கிட்டும் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு பேக் போகுமே தவிர வேறு எதுவும் பண்ணாது. ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். ஓகே நண்பா. தேங்க்யூ. பை பை.